ஹலோ மக்களே, வெட்டி துளசி சீரியல் யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. மகேஷ் ரங்கம்மாள் பாட்டிக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு இவங்களை மட்டும் சும்மா விட்டா எப்படி அஞ்சலி கிட்ட நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை ஏதாவது வழி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. மகேஷ் ஒரு பிளான் பண்ணி பாட்டியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிடுது. அதே சமயத்தில் அஞ்சலி கிட்ட வீட்டில் இப்போ யார்கிட்டயும் சொல்லாண்டாம், நம்ம பாட்டியை சேஃபாக பார்த்துடலான்னு சொல்லி வைக்கிறாங்க. மகேஷும் கோமா ஸ்டேஜுக்கு போன பாட்டியை பார்த்து, என்ன பாட்டி இப்படி அநியாயமாக என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என் கையாலே நீ சாக போறியே அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படியே அவங்க பக்கத்தில் போகும்போது ஹாஸ்பிட்டலில் வெற்றியும் செம அதிரடியாக வந்து அப்படியே மகேஷை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மகேஷை பார்க்க வந்த ஃப்ரெண்டு எப்படியும் அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு நினச்ச மகேஷும் அவங்கள விடாமல் துரத்தி ஓட ஓட அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், கொஞ்சம் பணமும் தந்து இந்த இடத்த விட்டு போயிடு, என்னை பார்த்தின உண்மையெல்லாம் அஞ்சலி கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு டயலாக்கெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்து ரங்கம்மாள் பாட்டியும் பார்த்துடுறாங்க. அதெல்லாம் தெரியாத மகேஷும் அவங்கள அடிக்கவும் அந்த ஃப்ரெண்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. ரங்கம்மாள் பாட்டியும், என்ன மகேஷ் இப்படி அவங்க ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் இத்தனை நாள் பழகினவங்கள இப்படி துரத்தி அடிக்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும், மகேஷ் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் நினச்சேன், இங்கே பார்த்தா அப்படியே மாறி இருக்கு, அதுவரை உன்னை பற்றின எல்லா உண்மையை நான் சொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, என்னவா இருக்கும், இந்த மகேஷ் ரொம்ப கெட்டவன் போல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக மகேஷும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ரங்கம்மாள் பாட்டி பார்த்துட்டு இருந்ததை கவனிச்சிட்றாங்க. பாட்டியும் மகேஷ் கிட்ட வந்து, என்ன இங்கே நடந்தது, எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை இப்படி போட்டு அடிச்சிங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மகேஷும், வேற ஒன்றும் இல்லை, அவங்கிட்ட இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவன் தான் ஏதோ ஒரு வேலை வந்துட்டுன்னு அவசரமாக கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. இந்த மகேஷ் சும்மா தான் சொல்கிறான், நம்மளை சமாளிக்கிறதுக்காண்டி இப்படியெல்லாம் பேசுகிறான், அஞ்சலியும் இவனை நல்லவனே நம்பிட்டு இருக்கா, இப்போ வர கன்சீவாக இருக்கா, என்ன பண்ணுறது, என்னோட பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு நினச்சி வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் மகேஷுக்கும் இந்த பாட்டிக்கு நம்ம சொன்னதில் நம்பிக்கை இல்லை, எப்படியும் நம்மளை பற்றின உண்மையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்களோ, எப்படியாவது இந்த பாட்டியை அஞ்சலி கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மகேஷும் தரையில் எண்ணெயை ஊற்றி வச்சிடுறாங்க. பாட்டி கரெக்டாக இங்கே நடக்க வரும்போது அப்படியே கீழே விழுந்து மண்டையில் அடிபடுற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரியாத பாட்டியும் அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு கீழே இறங்கி வரும்போது எண்ணெயும் வழுக்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. இதை பார்த்த உடனே மகேஷுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினச்ச மாதிரியே பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அப்படியே மயங்கியும் இருக்காங்க. இனி எப்படி அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னு பார்ப்போன்னு நினைக்கிறாங்க. அஞ்சலியும் பாட்டியோட சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடி வராங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த மகேஷும், சரி நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணலைன்னா அஞ்சலிக்கு டவுட் வந்துடும்னு சொல்லிட்டு போய் பாட்டியை தூக்கி விடுற மாதிரி போகிறாங்க. அஞ்சலியும் பாட்டிக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகேஷும், சரி பாட்டிக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாத, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு பாட்டியை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காண்டி போகிறாங்க. நம்ம அஞ்சலியும் பாட்டிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டே இருக்காங்க. மகேஷும் அதை பார்த்துட்டு, எதுவுமே ஆகாத அஞ்சலி, பயப்படாதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் செக்கப் பண்ணிட்டு வந்த டாக்டரும், பாட்டிக்கு நினைவு திரும்புவது கொஞ்சம் கஷ்டம்தான், தலையில் அடிபட்டிருக்கனால மயக்கத்திலே இருக்காங்க, சம்டைம்ஸ் நினைவு திருப்பி வரலாம், இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கே போகக்கூடிய சான்ஸும் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பார்க்குறதுக்காண்டி தான் பாட்டி வந்தாங்க, வந்த இடத்துல பாட்டிக்கு இப்படி ஆயிட்டேன்னு பயங்கர சோகம் ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அஞ்சலியும், சரி நம்ம வீட்டுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகேஷும், இப்போதைக்கு பாட்டிக்கு இப்படி ஆயிட்டுன்னு வீட்டில் எதுவுமே சொல்லாத, அவங்க ரொம்பவே பதட்டம் ஆயிடுவாங்க,
அதான் டாக்டரும் கொஞ்ச நேரத்தில் நினைவு திரும்பினாலும் திரும்பன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வீட்டில் சொல்லிட்டு உடனே சொல்லாமல் ஒரு 2 நாள் கழித்து சொல்லிக்கலாம் அப்படின்னு அமைதிப்படுத்துகிறாங்க அஞ்சலியை. அஞ்சலியை வீட்டுக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்கவும் மகேஷும் ஒரு வழியாட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்தி 2 நாள் அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த மகேஷும் சரி நீ ஹாஸ்பிட்டல்லே இருந்தால் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்ப, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கன்சீவாக இருக்க, இந்த டைமில் நீ கரெக்டாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா அது உன் ஹெல்த்தை மட்டும் இல்லை நம்ம குழந்தை ஹெல்த்தையும் பாதிக்கும், அதனால் ஒழுங்கா போய் சாப்பிடுன்னு அஞ்சலியை வேற ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் மகேஷும் இதாண்டா சான்ஸ்ன்னு பாட்டியை போய் பார்க்குறாங்க. கோமா ஸ்டேஜில் இருக்க பாட்டியை பார்த்து மகேஷும் என்ன பாட்டி இப்படி வந்து மாட்டிட்டீங்களே, என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சவங்க யாரையும் நான் சும்மா விட்ட மாதிரி இல்லை, வீணா நீங்கள் என்கிட்ட மாட்டிட்டீங்க, இப்போ நீங்கள் கோமாவில் இருக்கீங்க, ஆனால் இந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து எழும்பிட்டீங்கன்னா எப்படியும் அஞ்சலிக்கிட்ட என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க, அதனால் உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வெற்றியோட ஃப்ரெண்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காண்டி நம்ம வெற்றியும் வந்துடுறாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன நீ நல்லா இருக்கியா, எப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெற்றி அப்படியே ஒரு ரூமை கிராஸ் பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணி அந்த ரூம் கதவு வழியாக பார்க்கறதுக்கு தொடங்குறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மகேஷும் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பாட்டியை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு நினச்சி அவங்க பக்கத்தில் உள்ள ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம வெற்றியை செம அதிரடியாட்டு மகேஷை பார்த்து மகேஷ் அப்படின்னு கூப்பிட தொடங்குறாங்க. மகேஷுக்கும் ஒன்றும் புரியலை, என்ன யாருடா கூப்பிட்றான்னு திரும்பி பார்த்தா நம்ம வெற்றி செமையாக அதில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்க செம அதிரடியாக இருந்துச்சு. அப்படியே வெற்றி மகேஷ் கிட்ட வந்து என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, பாட்டிக்கு என்னாச்சு, பாட்டியை எதுக்கு இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு, என்ன விஷயம்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த மகேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம பண்ண பிளான் எதுவுமே நடக்கலையே, வெற்றி எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெற்றியும் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், இங்கே என்னடானா பாட்டி இப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா என்னாச்சு விசாரிக்கவும் மகேஷும் இல்லை அஞ்சலியை பார்க்கறதுக்கு பாட்டி வந்திருந்தாங்க, தெரியாமல் கீழே விழுந்து தலையிலையும் அடிபட்டுட்டு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட வெற்றிக்கும் பயங்கர வருத்தம் ஆயிடுது. பாட்டியோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே மகேஷ்கிட்ட சரி நீங்கள் இனி இந்த இடத்த விட்டு போங்க, கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே நிறைய நேரம் நீங்கள் இங்கே இருந்து டயர்ட் ஆகிருப்பீங்க, நான் தான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு எப்படியும் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன்ல, அதனால் அப்படியே நான் பாட்டியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மகேஷுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. சரி இப்போ வந்து இந்த வெற்றி காப்பாற்றிட்டான், எப்படி இந்த பாட்டியை இனி விடக்கூடாதுன்னு மனசில் நினைக்கிறாங்கன்னே சொல்லலாம்.